ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்னதை பற்றி பார்க்க போகிற மாதிரி இருந்தால், நான் ரீசெண்டாக போட்ட ஒரு வீடியோவில் எப்படி ஒரு யூடியூப் சேனலை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரியேட் பண்ணலாங்கிறத சொல்லி தந்திருப்பேன். அதே போல் நம்ம க்ரியேட் பண்ணின அந்த யூடியூப் சேனலில் எந்த நீச்சில் நம்ம வீடியோஸை அப்லோட் பண்ணலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் உங்களுக்கு நான் 5 கண்டென்ட் ஐடியா கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த கண்டென்ட் ஐடியாவெலாம் வந்துட்டு நீங்கள் இண்டிவிஜுவலாகவே நீங்கள் வீடியோஸை மேக் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ உங்களுக்கு தேர்ட் பார்ட்டியாக ஒரு ஆள்ற ஹெல்ப் வந்துட்டு தேவைப்படாது. ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்கள்கிட்ட ஃபோன் இல்லாட்டி உங்கள்கிட்ட ஒரு கேமரா இருந்தாலே போதும். ஸோ நீங்களே ஒரு ஆளாக இருந்து நீங்கள் அந்த வீடியோஸை மேக் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கண்டென்ட் ஐடியா பார்த்தீங்களாக இருந்தால் எஜுகேஷன் சேனல். ஸோ எஜுகேஷன் சேனல்னால் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சில டியூட்டோரியல் வந்துட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ டியூட்டோரியல் சேனலாக தான் இந்த எஜுகேஷன் சேனல் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்களாக இருந்தால் நான் இன்றைக்கி போடக்கூடிய இந்த வீடியோஸும் வந்துட்டு ஒரு வகையில் எஜுகேஷனாக தான் இருக்கும், சரியா? ஸோ அதாவது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயந்தான் இந்த எஜுகேஷனுக்குள்ளே வரும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்களாக இருந்தால் உங்களுக்கு ஃபோட்டோஷாப் தெரிஞ்சிக்கலாம், இல்லாட்டி எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு ஃபிசிக்ஸ் இல்லாட்டி கெமிஸ்ட்ரி. ஸோ அப்படியான உங்களுக்கு தெரிஞ்ச எதோ தெரியுதோ ஸோ அதை வந்துட்டு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வகையில் வீடியோஸாக அப்லோட் பண்ணுறதா வந்துட்டு எஜுகேஷன் சேனலில் கண்டென்ட் ஐடியாவாக இருக்க போதும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் இங்கிலீஷில் சேனல் செய்யணுமா, தமிழில் சேனல் செய்யணுமா, இல்லை வாய்ஸ் ஓவர் இல்லாமல் நீங்கள் சேனல் செய்யணுமான்னு சொல்லி நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ இந்த எஜுகேஷன் சேனலை பொறுத்த வரைக்கும் நல்ல க்ரோத் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு அழகான முறையில் நீங்கள் தெளிவாக விளங்கப்படுத்தினீங்களாக இருந்தால் உங்களோட சேனல் வந்துட்டு கூடிய சீக்கிரம் நல்ல ரீச் அடையும், சரியா? ஸோ செகண்ட் கண்டென்ட் ஐடியா பார்த்தீங்களாக இருந்தால் ஃபுட் அண்ட் குக்கிங் சேனல். ஸோ இந்த ஃபுட் அண்ட் குக்கிங் சேனலுக்குள்ள நிறைய சேனல்ஸ் நம்மளோட தமிழில் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களாக இருந்தால் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனல் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ நல்ல ஃபேமஸான சேனல். ஸோ அந்த சேனலில் வந்துட்டு என்ன செய்வாங்களா இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபியை வந்துட்டு அவங்க குக் பண்ணி காட்டுவாங்க. ஸோ அதே போல் அது சம்மந்தமாக நிறைய சேனல்ஸ் இருக்குது இந்த குக் பண்ணி காட்டுறதுக்குன்னே. ஸோ உங்களுக்கும் குக்கிங் இண்டஸ்ட்ரிக்குமா இருந்தால் இல்லை குக்கிங் தெரிஞ்சிருக்குமா இருந்தால் இல்லாட்டி உங்களுக்கு குக்கிங் செய்யக்கூடிய ஆட்கள் வந்து தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ அவங்கள வச்சு கூட நீங்கள் வீடியோஸை மேக் பண்ணி போடலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால். ஸோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னது போல் இந்த வில்லேஜ் குக்கிங் சேனலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த குக்கிங் சேனல் வந்துட்டு இந்தளவுக்கு ரீச் ஆகிறதுக்கான காரணம் என்னென்னா வெளி ஆடியன்ஸ், அதாவது வந்துட்டு ஃபாரின் ஆடியன்ஸை வந்துட்டு அவங்க அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரீசனுக்காக வந்து இவங்க இந்தளவுக்கு ரீச் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே போல் அந்த ஃபாரின் ஆடியன்ஸ் வந்துட்டு உங்களோட சேனலுக்குள்ள வருவாங்களா இருந்தால் உங்கள் ஏர்னிங்ஸும் வந்துட்டு டபுள்லேருந்து ட்ரிபிள் மடங்கு ஆகும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். ஸோ உங்களோட கண்டென்ட் குவாலிட்டியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டென்ட் குவாலிட்டி எந்தளவுக்கு இன்க்ரீஸ் எந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது ஸோ அதுக்கேற்ற ரிசல்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன நீச்சில் ஒர்க் பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ ஸோ அந்தளவுக்கு உங்களோட ஆடியன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மூணாவது பார்த்தீங்களாக இருந்தால் ஹெல்த் அண்ட் டிப்ஸ் சேனல். ஸோ இந்த ஹெல்த் அண்ட் டிப்ஸில் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருந்தால் இல்லை ஹெல்த் ரிலேட்டடான டாப்பிக்கை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தான் நீங்கள் இப்படியான சேனலை வந்துட்டு க்ரியேட் பண்ணி நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ ஹெல்த் அண்ட் டிப்ஸ் சேனல் வந்துட்டு தமிழில் பார்த்தீங்களா தான் மிக குறைவாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஹெல்த் டிப்ஸ் இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச பியூட்டி டிப்ஸை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமும் நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் போட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஹெல்த் அண்ட் டிப்ஸ் சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா இருந்தால் நிறைய ப்ராடக்ட்டை நீங்கள் ரிவ்யூ பண்ண வேண்டி வரலாம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு உங்களை அணுகுவாங்க, இப்போ எங்களை ப்ராடக்ட்டை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணித்தாங்கன்னு சொல்லி. ஸோ அப்படியான இடத்துல நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சேனலை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு மற்றவங்க உதவி உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ நீங்களும் ஒரு ஃபோன் இருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக உங்களோட வீடியோஸை நீங்கள் மேக் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஸோ ஃபோர்த்தாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ட்ராவல் வ்ளாக். ஸோ இப்போ பார்த்தீங்களா வந்து நிறைய பேர் வந்துட்டு இப்போ ட்ராவல் விளாகில் வந்துட்டு இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ ட்ராவல் விளாகை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மோட்டர் விளாக் வந்துட்டு மிக முக்கியமாக தான் இருக்கும், சரியா? ஸோ மோட்டர் விளாகிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு நிறைய இடங்களுக்கு போய் சென்று அவங்க மோட்டர் விளாகிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோஸும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் டிடிஎஃப்ங்கிற யூடியூப் சேனலில். ஸோ அந்த சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் குறுகிய காலத்துக்குள்ளே, அதாவது குறுகிய காலம் செல்வதை விட நல்ல ரீச்சில், அதாவது நல்ல டாப்பில் இருக்கிற சேனலாக இப்போதைக்கு இருக்கிறது. ஸோ அதே போல் செரி விலாக்ஸ் வந்துட்டு நிறைய சேனல்ஸ் இருக்குது, சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அதே போல் நிறைய புது சேனல் வந்து டெய்லியும் வந்துட்டு உருவாகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னா இந்த யூடியூப் சேனலுக்குரிய அவங்க போடக்கூடிய கண்டென்ட் வந்து, அதாவது இப்போ பார்த்தீங்களா இருந்தால் இப்போ 9 to 5 ஜாப்பில் இருக்கிறவங்களும் வந்துட்டு ஸோ அவங்க வந்துட்டு ஒரு ஹாலிடே பார்த்து அவங்க வந்துட்டு எங்கேயோ போக வேண்டி வரும். ஸோ அப்படியான ஆட்கள் வந்துட்டு என்ன செய்கிறாங்க, இப்போ அவங்க ஒரு 5 மணிக்கு வந்துட்டு வேலையை முடிச்சு வந்தாங்களான்னா சும்மா மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இப்படியான வீடியோஸ் புது இடங்களுக்கு இவங்க சென்று வீடியோஸ் போடுறது இந்த 9 to 5 ஜாப்புக்கு போகிறாங்க வந்துட்டு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க, சரியா? ஸோ புது இடம் தானே, அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அனுபவம் மாதிரி. ஸோ அப்படியான ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சேனல்ஸை நீங்களும் க்ரியேட் பண்ணி உங்களோட மொழி நடையில் உங்களோட டோனில் நீங்கள் போட்டிங்களாக இருந்தால் ஒரு யூனிக்னஸாக இருக்கும். ஸோ உங்களோட ஆடியன்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்வது ஈஸியாக இருக்கும்.
ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற சேனல் ஐடியா என்னென்னா பெட் vlogging சேனல். ஸோ இந்த பெட் vlogging சேனல்னால் உங்களுக்கு கேட்குறது புதுசாக இருக்கலாம். ஸோ கேட்குறது வேணால் புதுசாக இருக்கும், ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க சம்டைம். ஸோ என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு பெட் ஒன்று வளர்க்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கேட் ஒன்று வளர்க்குறீங்களாக இருந்தால் அந்த கேட் சம்மந்தமான வீடியோஸை நீங்கள் அப்லோட் பண்ணி போடுற. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த கேட்டை செய்கிற குறும்புத்தனங்களையோ இல்லாட்டி கேட் அந்த விளையாடுற அது ப்ளே பண்ணுறதையோ வீடியோஸாக வந்துட்டு கிரியேட் பண்ணி யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுறது பேர் தான் வந்துட்டு கேட் vlogging சேனல். ஸோ அந்த கேட் செய்யக்கூடிய வேலைகள், கேட்டை வச்சு நீங்கள் என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறீங்க, இல்லாட்டி கேட் வந்துட்டு எப்படி உங்களோட ப்ளே பண்ணுங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் இந்த கேட் vlogging சேனலில் நீங்கள் போடலாம். ஸோ நான் வந்து சொல்கிறது வந்துட்டு இந்த கேட்டுக்கு நீங்கள் ஒரு டாக் வளர்க்குறீங்களா இருந்தாலும் இல்லாட்டி பேரட்டு, ஸோ இப்படி எது வளர்த்தாலும் ஸோ அது சம்மந்தமான வீடியோஸை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்களா இருந்தால் நீங்கள் பின்னுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டால் அந்த எந்த வித அவசியமும் இல்லை. ஸோ நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் சும்மா அந்த கேட் சம்மந்தமான வீடியோஸை ஃபுட்டேஜ் பண்ணி எடுத்துகிட்டு பின்னுக்கு நீங்கள் மியூசிக் ஆட் பண்ணாலும் போதும், சரியா? ஸோ இப்படியான சேனலை வந்துட்டு யூடியூப்பில் நல்ல க்ரோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் ஆடியன்ஸை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அட்ராக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ நீங்களும் ஒரு பெட்டில் வர இருப்பீங்களாக இருந்தால், இல்லை இது வந்துட்டு நீங்கள் ஒரு பெட் ஒன்று வளர்க்குறீங்களாக இருந்தால் ட்ரை பண்ணலாம் இப்படி ஒரு சேனல் கிரியேட் பண்ணுறதுல. ஸோ எந்த வித தப்பும் இல்லை, ட்ரை பண்ணி பார்க்குறது தானே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 5 கண்டென்ட் ஐடியாவும் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருந்தால் இந்த 5 கண்டென்ட் ஐடியாவில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸோ அதை எடுத்து நீங்கள் அந்த கண்டென்ட் ஐடியாவில் வந்துட்டு நீங்கள் வீடியோஸை மேக் பண்ணி போட்டிங்களா இருந்தால் ஒரு நல்ல ரீச் ஒன்று கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 5 கண்டென்ட் ஐடியாவை வந்துட்டு நீங்கள் இண்டிவிஜுவலாக வீடியோஸை மேக் பண்ணி போட வேண்டியதுதான். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ரையோ இல்லாட்டி உங்களோட பிரதரையோ ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ நீங்கள் தனியாக இருந்துக்கிட்டு ஒரு ஃபோன் இல்லாட்டி உங்களோட பிசி இருந்துக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியதா, சரியா? ஸோ இந்த கண்டென்ட் மட்டும் இல்லாமல் நிறைய கண்டென்ட் ஐடியாஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு டாப்பிக்கில் நான் கொண்டு வருவேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுமா தான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை ஆளுங்கிறத வச்சுக்கிட்டால் தான் நான் போடக்கூடிய இந்த ஆன்லைன் தரப்பான வீடியோஸ்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்கள் அனைவரும் சந்திக்கின்றேன். நன்றி, பாய். ஸோ உங்கள்கிட்ட ஒரு யூடியூப் சேனல் இருந்து அந்த யூடியூப் சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் தேவைப்படுமா இருந்தால் தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எங்களை சேவிஸை யூஸ் பண்ணி நீங்கள் 100% இந்த மானிட்டைசேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அப்ரூவல் கிடைக்கக்கூடியதாக இருக்கும், சரியா? ஸோ நாங்கள் இது வரைக்கும் 7 சேனலுக்கு மேலே இந்த மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கான ப்ரூஃபை நான் எங்களோட குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களோட சேனலில் நீங்கள் மானிட்டைஸ் பண்ணி அதுலேருந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு வருஷக்கணக்காக நீங்கள் மெனக்கெட தேவையில்லை. நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்குரிய வசதியை நாங்கள் செஞ்சு தான்